அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். இன்றைக்கி எங்கள் வீட்டு அம்மா வீட்டில் பாவக்காய் தோட்டம், பெரிய தோட்டம். அதில் பாவக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது. பாவக்காய் 3 பாவக்காய் அதை எடுத்துகிட்டு பாவக்காய் தயிர் கறி செய்ய போகிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு கசப்பு கூட இருக்காது. செய்முறையை பார்த்துருவோம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஒரு 3-4 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக ஜீரகம் போட்டுக்கோங்க. பொரிஞ்சு வந்தோடனே ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக போட்டுக்கிட்டேன். ஒரு கையால் எடுத்து கூட கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஜீரகம். அதன் பிறகு வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, மீடியமான தக்காளி ஒன்றாவே கட் பண்ணுறதில் கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் தனித்தனியாகவும் வதக்கி போட்டுக்கலாம். நான் எல்லாம் பொடிசாக கட் பண்ணியாச்சு, அதனால் ஒன்றாவே போட்டுட்டேன். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை 2 கொத்து, பூண்டு 1 பூண்டு அளவுக்கு. நான் எந்த சமையலாக இருந்தாலும் பூண்டு அதிகமாக சேர்த்துப்பேன். பூண்டு சேர்க்குற ரெசிபிக்கு பூண்டு அதிகமாக சேர்த்து நம்ம செய்யும் போது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் பூண்டு அதிகமாக சேர்த்துப்பேன். ஒரு பூண்டு உரித்து அதையும் சேர்த்துக்கிட்டேன், கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன், பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி வதக்கிப்போம். இப்போ மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, மல்லித்தூள் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கணும். நான் ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு அப்புறம் காரம் உப்புலாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து இதை நல்லா வதக்கி விடணும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் வேக வச்சுருவேன். எப்போதும் வதக்கி விட்டுட்டு ஒரு பாதி வதக்கி விட்டுடுவேன். அதன் பிறகு தண்ணி கொஞ்சம் விட்டு வேக வச்சு மூடி போட்டு மூடிடுவேன். இப்போ கட் பண்ணுறதுலேயே அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு மூடி போட்டு மூடிட்டேன். இதை நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வராங்க. இந்த ஸ்டேஜில் பாவக்காய் எங்கள் அம்மா தான் கட் பண்ணி கொடுத்தாங்க. கட் பண்ணால் கூட அந்த அளவுக்கு கட் பண்ண கொடுத்துருக்காது. எந்த அளவுக்கு அவங்க எப்போதும் இப்படி தான் கட் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா சூப்பராக கட் பண்ணியிருக்கு பாருங்க, அப்படி பொடிசா. நான் தான் கொடுக்க மாட்டேன், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறதுலேயே கட் பண்ணிப்பேன். சில நேரம் நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு கட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி வாழைத்தண்டு, வாழைப்பூ சூப்பராக எல்லா காய்கறியும் கட் பண்ணி கொடுப்பாங்க. பொடிசாக அருமையாக இருக்கும். எனக்கு கூட அந்த அளவுக்குலாம் பொடிசாலாம் கட் பண்ண வராது. அதுக்கு தான் நான் கட் பண்ணுறதுல எடுத்துப்பேன். எதாக இருந்தாலும் அவங்க அழகாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ பாவக்காவை நல்லா கிளறி விடுங்க. முடி போட்டு நல்லா வெந்திருக்கு. அது இன்னும் ஒரு அளவுக்கு வேகுன்னு. பாவக்காய் நல்லா பொடிசாக இருக்கிறதுனால குயிக்காக வெந்து வந்துட்டாங்க. கிளறி விட்டுட்டு இன்னும் வேக வைக்கணும். எதுக்கு ஜீரகம் மிளகு கொடுக்குறோன்னா தயிர் சேர்க்கறதுனால கொடுக்குறோம் கொஞ்சமாக. ஏன்னா டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். இந்த மல்லித்தூள்லேயே மிளகு ஜீரகம்லாம் இருக்குது. அது மாதிரி கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கங்க. அதிகமாக சேர்த்துறாதீங்க, போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இஞ்சி பூண்டுலாம் சேர்க்காதீங்க. இதுக்கு பாவக்காயில் இஞ்சி பூண்டுலாம் சேர்க்கக்கூடாது. நல்லா கிளறி விட்டுட்டு ஓரளவுக்கு ட்ரை ஆகணுன்னா ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. ஓரளவுக்கு வெந்து கொஞ்சம் சலசலப்பு இருக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் சென்று தான் தயிரை நம்ம ஊற்றணும். இதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு பிடிச்சது. ஃபஸ்ட்டு 1/4 லிட்டர் ஊற்றினேன். அதன் பிறகு ஒரு 1/4 லிட்டர் ஊற்றிருப்பேன். ஏன்னா போதும்னு நினச்சேன். ஆனால் பாவக்காவுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு ஒரு 1/2 hour சென்று தான் நம்ம சாப்பிட்ணும். அப்போ தான் ஊறி அந்த பாவக்காய் தயிர் கறி சூப்பராக இருக்கும். மோர் குழம்புலாம் நம்ம செய்து சாப்பிட்லையா, அது மாதிரி பாவக்காய் வைத்து தயிர் கறி செய்து பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும், அருமையாக இருக்கும். நீங்கள் செய்து பார்த்துட்டு நீங்கள் சாப்பிடும்போது தான் தெரியும். தயிர் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்து அதை சாப்பிடும்போது தான் அந்த கசப்புலாம் போயிடும். ஏன்னா தயிர் சேர்க்குறோம் இல்லையா, அதனால் இதில் லாஸ்ட்டாக மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் நுணுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை போட்டு கிளறி விட்டுட்டு, எனக்கு இப்போ அடுப்பெல்லாம் ஆன் பண்ணல, ஆஃப் பண்ணிவிட்டு தான் எல்லாமே சேர்த்துக்கிறேன். தயிர், மிளகுத்தூள், கருவேப்பிலெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 1/2 hour ஊற விட்டுடுவோம். அதன் பிறகு தான் சாப்பிட்ணும். அனைவரும் சாப்பிடுவாங்க. என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இது வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பரான பாவக்காய் தயிர் கறி ரெடி ஆகிடுச்சு. அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன்.